மக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் நல்லா வயிறு குலுங்க சிரித்து அவங்களோட கவலையை மறந்து கொண்டாடுற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ முதல் நாள் வசூல் கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வசூலாக இருந்தது. இன்னைக்கு 2வது நாள் முதல் நாளை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் எல்ஜிஎம் அப்படிங்கிற அந்த படம் நேற்று 2வது நாள் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. என்னடா மொக்கன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் இவ்வளோ பெரிய வசூல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கு. அந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் நிறையா படங்கள் லவ், அப்புறம் டைனோசர்ஸ், அப்புறம் பீஸா 3 இந்த படங்களோட வசூல், அப்புறம் ஓப்பன்ஹைமர், பார்பி, மிஷன் இம்பாசிபிள். ஸோ இது இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படம் ராக்கி और ராணி கி பிரேம் கஹானி அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட 2வது நாள் வசூல் ஒரு பெரிய வசூல் வந்திருக்கு. அப்புறம் சமுத்திரகனி அவர்களோட டைரக்ஷனில் தெலுங்கு படம், ஸோ பவன் கல்யாண் அவர்களோட படம் ப்ரோ, அந்த படத்துக்கு 2 நாளில் ஒரு பெரிய வசூல் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனர், ஸோ தமிழ் சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். ஸோ 30 இயர்ஸ் ஆஃப் சங்கர்னு சொல்லலாம், இல்லை 30 இயர்ஸ் ஆஃப் ஜென்டில்மேன் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ ஜென்டில்மேன் படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, காதலுக்கு மரியாதை படம் தான். அதில் ஆனந்த குயிலின் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி சாங்காக வரும். அதுதான் அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர். நபிஹா ஃபிர்தௌஸ் அப்படிங்கிறவங்க, அப்புறம் சூர்யா கே அப்படிங்கிறவர், அப்புறம் பத்மா பாலாஜி, சூர்யா த வேர்ட் ஆஃப் ஆர்ட் கேம் அப்படிங்கிறவர், அப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிறவர். ஸோ இந்த 5 பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஹார்ட் போட்டு ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 Day 18 கலெக்ஷன் இந்தியாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு $4.2 மில்லியன், $34 கோடி வருது. இதுவரையும் 99 கோடியே 3 லட்சம் இந்தியா முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வேர்ல்டு வைடு $485 மில்லியன், ஸோ 4011 கோடி வருது. ஸோ ஓப்பன்ஹைமர் இந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 6 கோடியே 65 லட்சம், ஸோ தொடர்ந்து ஒரு பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு $14 மில்லியன், 115 கோடி வருது. அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் 92 கோடியே 22 லட்சம் வெறும் 9 நாளில். ஸோ இன்னும் ஒரு 2 நாளில் இந்த படம் 100 crore நெருங்கிடும். அதே மாதிரியே மிஷன் இம்பாசிபிள் கூட அந்த 100 crore கிட்ட வந்துடுச்சு. வேர்ல்டு வைடு $266 மில்லியன், 2195 கோடி வருது. இந்த படம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு, அதுதான் இந்த படத்துக்கு இப்போ ப்ளஸ்ஸு. அதே மாதிரியே பார்பியுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு. பார்பி படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு $68 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியா முழுக்க 33 கோடியே 64 லட்சம், வேர்ல்டு வைடு $551 மில்லியன். அதாவது இந்தியாவை பொறுத்தவரையும் ஓப்பன்ஹைமர் அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. வேர்ல்டு வைடு உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பார்பி இந்த படத்தை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லா படத்தையுமே அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் ஹிந்தியில் ராக்கி और ராணி கி பிரேம் கஹானி அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் இந்தியாவில் 18 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 28 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 2 நாளில் 30 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 நாளில் 50 கோடியே 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சண்டேவே ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது. ஏன்னா ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் வேறு பெரிய படங்கள் எதுவும் வரல இந்த வாரம். ஸோ இதுதான் இப்போதைக்கு. அப்புறம் தெலுங்கில் சமுத்திரகனி அவர்களோட டைரக்ஷனில் பவன் கல்யாண் அவர்களோட நடிப்பில் வந்த படம் ப்ரோ, இந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 18 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 80 லட்சம், வேர்ல்டு வைடு 25 கோடியே 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2வது நாள் முதல் நாளை விட கம்மியானாலுமே ஆனால் 2 நாளுமே பெரிய வசூல் தான். ஏன்னா முதல் நாள் அன்எக்ஸ்பெக்டட் வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 53 கோடியே 60 லட்சமும்,
கர்நாடகாவில் 5 கோடியே 10 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 2 லட்சம், ஓவர்சீஸில் 13 கோடியே 72 லட்சம், வேர்ல்டு வைடு 73 கோடியே 44 லட்சம், கிட்டத்தட்ட 75 கோடி கிட்ட வந்துருச்சு 2 நாளில். ஸோ இந்த படம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது. ஸோ 3 நாளில் அந்த 100 கோடியை வந்து இலக்க தொடுமா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்ததான் தெலுங்கு படம் பேபி. அந்த படத்தோட Day 16 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 55 கோடியே 44 லட்சமும், வேர்ல்டு வைடு 68 கோடியே 89 லட்சம். இதுவரையும் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் மட்டுமே 29 கோடி கிட்ட வந்திருக்கு. ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் மாவீரன் படத்தோட Day 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 50 கோடியே 9 லட்சம் இது வரையும் இந்த 16 நாள் வசூல் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு 84 கோடியே 20 லட்சம். ஸோ இந்த படம் இன்றைக்கி ஒரு வசூல் எடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸுக்கு தான் வந்து வீக் டேஸில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேட்ரு ஓனர்ஸே வந்து அந்த படத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் தான் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஜெயிலர் வர வரையுமே டிடி ரிட்டர்ன்ஸ் தான் இப்போதைக்கு மக்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்புறம் எல்ஜிஎம் படத்தோட, அதாவது லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு தோனி அவர்களோட தயாரிப்பில் வந்த படம் Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எல்ஜிஎம் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னென்னா, முதல் நாள் தமிழ்நாட்டில் 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதோட அதிகமாக வசூல் தான் வந்திருக்கு. உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. இத்தனைக்கும் நிறையா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் 1.5 ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் டைனோசார்ஸ். ஸோ டைனோசார்ஸ் அப்படிங்கிற படம் Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாள் வசூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 18 லட்சமும், வேர்ல்டு வைடு 22 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3 கோடியே 65 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே மண்ணை கவிடிச்சு இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் 10 நாளில் நம்ம ஜெயிலர் வந்துடும். இது ஓடுமானலாம் தெரில. ஸோ அதுக்கடுத்து தான் பீஸா 3. இந்த படத்தை நினச்சாதான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஆல்ரெடி பீஸா 2 நடித்தார். அதுவுமே பெரிய ஹிட்டுலாம் கிடையாது. ஆனால் எந்த தைரியத்தில் இவங்க பீஸா 3 எடுத்தாங்க, அதையும் எந்த ப்ரொமோஷனுமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அது எந்த தைரியத்தில் ரகசியமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 19 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ 4 கோடியே 20 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டுக்கு மட்டும் பெரிய செலவு பட்டு ப்ரொமோஷனே பண்ணலையா? ஸோ லவ் பரத் அவர்களோட 50வது படம். இந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது தில்லுக்கு துட்டு எல்ஜிஎம்மை தவிர மீதி 3 படங்களை கம்பேர் பண்ணும்போது லவ் ஓரளவுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே ஒரு படி இருக்குது. ஸோ அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 5 லட்சம். ஸோ 2வது நாள் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இன்றைக்கி அதோட பெரிய வசூல் எடுக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 4 கோடியே 53 லட்சம் வந்து டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடில் டோட்டலாக 5 கோடியே 17 லட்சம். ஸோ ஒரு 12 கோடி பட்ஜெட்டில் வந்த படம் ஒரு 2 நாளில் 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த சந்தான படங்களை விட இது ஒரு ட்ரிபிள் டைம் பெட்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ கடைசியாக A1 அவருக்கு நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தில்லுக்கு துட்டு 2, தில்லுக்கு துட்டு 1 அப்படின்னு அந்த 2 படமும் போச்சு. அப்புறம் டிக்கிலோனா அது வந்து டைரக்ட் ஓடிடிங்கிறதுனால அதுலேயுமே ஒரு சக்கப்போடு போட்டுச்சு. அது மேபி தேட்டரில் வந்து இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஸோ நீங்கள் இந்த படம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது இந்த படம் 25 கோடிங்க இவ்வளோ கலெக்ட் பண்ணுங்க, இல்லை அது 50 கோடி. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம போகணும். எவ்வளோ அது பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன் ஷங்கர். ஸோ இதை வந்து 2 விதமாக சொல்லலாம். ஜென்டில்மேன் 30 இயர்ஸ் ஆஃப் ஜென்டில்மேன்னு சொல்லலாம், 30 இயர்ஸ் ஆஃப் ஷங்கரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான டைரக்டரு. இன்றைக்கி இந்தியன் 2 வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மூவியில் இருக்குது. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே ஷங்கர் உண்மையிலே பெரிய ஆள் தான்ப்பா, என்னப்பா ராஜமௌழி, என்னப்பா பிரசாந்த் நீல்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்களே. ஸோ அந்த அளவுக்கு
அந்த தமிழ் சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு சிலர் இருக்காங்கன்னா அதில் ஷங்கர் முக்கியமான ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதுலேயும் அந்த ஷங்கர் அப்படிங்கிறவர் அந்த விஷயத்தில் டாப்பில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் மெனக்கெட்டுறதா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பாட்டுக்காக இந்த அளவுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பூ அந்த ஒரு நாள் தான் பூக்கும்னா அந்த 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பாட்டுக்காக எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வேறு இண்டஸ்ட்ரியில் வேறு டேரக்டர்ஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான டைரக்டர். அதே மாதிரியே அவரோட கதைகள் அந்த படங்கள் எல்லாமே வந்து சமூகத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி. ஸோ உண்மையிலே ஒரு மிக சிறந்த இயக்குனர், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரியே ஜென்டில்மேன் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரோட முதல் படம், ஓகே. ஆனால் இந்த படம் செஞ்ச வசூல் சாதனை இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த டைமில் ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. ரஜினி சாரும் கமல் சாரும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிகிட்ட கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 கலெக்ஷனுக்கு அடுத்தது விஜயகாந்த் வருவாரா இல்லை சரத்குமார் வருவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுன் வந்தார், ஜென்டில்மேன். அதுவும் முதல் படத்துலேயே. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 3.5 கோடி. தமிழ்நாட்டில் வந்து 9,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபுட்ஃபால் அப்படிங்கிறது 1.2 crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபுட்ஃபால் அப்படின்னா நிறைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபுட்ஃபால் அப்படிங்கிறது நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறீங்களா, அது எல்லாமே ஒவ்வொரு ஃபுட்ஃபால் கணக்கு. ஸோ அப்படின்னா இந்த படத்தை 1,20,00,000 முறை தமிழ்நாட்டில் தேட்டரில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ அது நீங்கள் 10 வாட்டி போனாலுமே அது 10 கவுண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் தேட்டருக்குள்ளேயே ஒரு 10 வாட்டி நடந்துட்டு வந்தீங்கன்னா நான் இத்தனை ஸ்டெப் வச்சுருக்கேன், இது ஃபுட்ஃபால் கணக்கான அது ஆகாது. ஸோ அப்புறம் ஆந்திராலையும் கேரளாலையும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிச்சு. அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டட் பிஸ்னஸ் அப்படின்னே சொன்னாங்க. 4 கோடி 2 இடத்துலையும் சேர்த்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடி, இந்தியாவில் வந்து 15,75,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 16,25,00,000. ஸோ இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 9,20,00,000. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வருஷத்தோட அதிக வசூல் திரைப்படமாகவும் இந்த படம் தான் இருந்தது. ஸோ முதல் படத்திலே சம்பவம் பண்ணார். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.